பாத்துருக்கெல்லாம் வாடிவாசல் ஜல்லிக்கட்டு மாட்டை விரட்டிக்கிட்டு ஓடுவோம். ஆனா 300 வருஷத்துக்கு முன்னாடி இதை விட பெரிய வீரமான ஒரு விஷயம் தான் வடம் ஜல்லிக்கட்டு. இது வரைக்கும் திரைப்படங்கள் எதுவும் வரலன்னு தான் நினைக்கிறேன். அந்த வடம் ஜல்லிக்கட்டை பத்தி தான் இந்த முழுக்க அந்த படங்கள் இருக்கும். கண்டிப்பா தெரியும் எனக்கு இதுல இப்ப நிறைய எதிர்ப்பு குரல்கள் வரும்னு சொல்லிட்டு நான் படம் பண்ணணும் அப்படின்னா வேற ஏதாவது சப்ஜெக்ட் பண்ணிருந்துக்கலாம். ஆனா ஒரு 3 வருஷமா போராடி இது மட்டுமே எடுத்தாகணும் அப்படின்னு நின்று ஒரே முடிவுல நிக்கிறேன். என் ஊர் மதுரை, அதையும் தாண்டி ஒரு கலை அழிஞ்சுகிட்டு இருக்கு. அழிஞ்சிருச்சு, 2 வருஷமா பாக்கல. மாடுபிடி வீரர்கள் மதுரையில இல்ல, அவங்க எல்லாம் அடுத்து கிரிக்கெட் அப்படி இப்படின்னு போயிட்டாங்க. மாடே இல்ல, காலையெல்லாம் அப்படியே பாக்குறோம். மதுரையில என்ன 5-6 வச்சிருந்தீங்க, போட்டோக்கு வைக்கிறதுக்கு, போட்டோல மாட்டுறதுக்கு பதிலா வீட்டுல ஒண்ணு பேருக்கு வச்சிருக்காங்க. எந்த காலையுமே இல்ல இன்னைக்கு மதுரையில. ஆனா உள்ள வீர் கொண்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு எல்லாருமே. இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு இது வரலன்னா மாடுபிடி வீரர்களே இல்லாம போயிடுவாங்க. அந்த கலையை அழிஞ்சு போயிடும். மாடுகளும் இருக்காது, மாடுபிடி வீரர்களும் இருக்க மாட்டாங்க. இந்த படத்துல முழுக்க நான் ஜல்லிக்கட்டை குளோரிஃபை பண்ணிருக்கேன், அதாவது புகழ்ந்து பேசிருக்கேன். இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது இப்படித்தான் வாழ்ந்தோம், இப்படி ஒரு ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தோணும். அந்த மாதிரி தோணணும். இது பிரச்சனைகள் வரும் தெரியும், எதுனாலும் பேஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இழந்துதான் இந்த படத்தை எடுத்திருக்கேன். எதுனாலும் பேஸ் பண்ணிக்கலான்ற ஒரு துணிச்சல் தான். அழிக்கணும்னு நினைக்கிற அவங்களுக்கே இவ்வளவு இருக்கும்போது காக்கணும் நினைக்கிற, காப்பாற்றணும் நினைக்கிற நமக்கு எவ்வளவு இருக்காதா? ஒரு கலையை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளவோ சப்போர்ட் இருக்கும்போது இன்னைக்கு எல்லா அரசாங்கம் எத்தனையோ தலைவர்கள் போராடிட்டு தானே இருக்காங்க. என்னால முடிஞ்சது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் முடியும். ஒரு போராட்டத்துல கலந்துகிட்டு ஆதரவு தெரிவிக்க முடியும். இன்னொருத்தவங்களுக்கு போராட்டத்துக்கு ஒரு சாப்பாடு கொடுக்க முடியும், ஒரு பந்தல் போட்டு கொடுக்க முடியும். என்னால முடிஞ்சது என் சொத்து பத்தெல்லாம் வித்து படம் எடுத்து ஜல்லிக்கட்டு கலையை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிருக்கேன். நடக்கும் நம்புறேன். இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு வந்தே ஆகும். இந்த படம் கண்டிப்பா ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான படம். இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருமே குரல் கொடுக்கறதுக்கு முன்னூறு வாங்கன்னு நம்புறேன்.